வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உன்னை அறிந்து உய்ய உலகோருக்கு தொண்டு செய்வேன் என்ற நமது உலகநலத் தொண்டர் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதுதான் உலக தாரக மந்திரம். அதை ஒரு 27 ஆண்டுகளாக தலைமை பொறுப்பிலும், 28 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் துணைத் தலைவராகவும் உலதாய் சேவா சங்கத்தை ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு உயர்த்தி 23 நாடுகளுக்கு மேலே பயணித்துக் கொண்டு 2500க்கு மேற்பட்ட தவ மையங்களையும் 420 அறக்கட்டளைகளையும் 212 அறிவு திருக்கோவில்கள் சென்ற வாரம் அங்கு பாபநாசம் ஒரு காத்தக்கரை ஓரத்தில் திறப்புல நடைபெற்றது. 212வது அறிவித்திருக்கோளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னார்வ தொண்டராக தலைமை பொறுப்பு நடத்தக்கூடிய தலைவர் எஸ்கே மேலானந்தன் அவர்களை என்ற வழிகாட்டின்படி இன்று 30க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்த ஆண்டு குறிப்பாக பெரிய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் என்பது நமக்கு எம்ஓஐ போட்டது என்பது மிகப்பெரிய சாதனை. இதை சார்ந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரே ஒரு பல்கலைக்கழகம் ஜெனரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் அது இப்போ போடப்பட்டு அதனுடைய பாடங்கள் சேலம் மண்டலத்தில் 2 இடங்கள், 3 இடங்கள், ஒன்று காசக்காரனூர் அறக்கட்டளை அறிவித்திருக்கோவில், 2வது அம்மாப்பேட்டை அறிவித்திருக்கோவில், 3வது நாமக்கல் 3. ஏன்னா அதில் 2 மாடி இடம் வேணும், லைப்ரரி வேணும், ரூம் வேணும், அத்தனையும் இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் இதில் உயர்வதற்கு, கற்றல், கடைபிடித்தல், கற்பிப்பதற்கு எவ்வளோதான் கேட்டாலும் கூட முறையாக அந்த பாடத்திட்டத்தில் படிக்கின்ற போது தான் அதோட உயர்வு தெரிகிறது. நான் கூட 40 ஆண்டு கால பயணிந்தால் கூட 94 இது வரைக்கும் பேராசிரியர் பல பேரங்களை பேசியிருந்தாலும் கூட இந்த ஜெயின் டிப்ளமோட சேரும்போது தான் தெரிஞ்சது உட்பொருள் நிறையா தெரியுது. இந்த வார்த்தைக்கு உட்பொருள் தெரிகிறது. மேலோட்டமாக பார்ப்பது வேறு, அதை கல்வியாக பார்ப்பது வேறு. அதனால் தயவு செய்து வாய்ப்பு இருப்பவர்கள், அதில் குறைந்த இடம் தான், 50க்கு மேலே யாரும் அங்கே சேர்த்த வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு நிலைமையிலும் 150 தான். ஏன்னா நம்ம 700க்கு மேலே ஜெயின் டிப்ளமோ சேர்த்திருக்கிறோம் சிறு முயற்சியில். அப்புறமே எவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த ஆடு சேருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பட்டம் பெறணும்னு விரும்பியிருப்பாங்க, முடியாமல் இருக்கலாம். அவர்கள் பட்டம் பெற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுவோம், 10 பேர் 100 பேர் சொல்லுங்கள். வாயில் சொன்னால் எனக்கு தகவல் கூட நம்பவே இல்லை. அது கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு கூட ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறார் சாமிஜி அவர்கள். எனக்கு வாழ்க்கையில் ஆசிரியர் ஆகணுங்கிறத பெரும் நோக்கம் இருக்குல்லையே ஆசிரியர். ஏன்னா எனக்கு 5ஆம் வகுப்பில் அப்படி ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைத்தார். நான் முன்னால் நிற்பதற்கு முதல் அஸ்திவாரம் அந்த ஆசிரியர் இருந்தே தான். கூட பார்த்தா முகம் தெரியாது. ஏன்னா சின்ன வயதில் திருமணத்துக்கு முன்னாலே வேலைக்கு வந்த ஆசிரியர் நாமக்கல் கோட்டைப்பள்ளியில். அப்போ சுதேச மித்திரன் ஒரு பத்திரிக்கை வரும், இப்போல்லாம் அது இல்லை. அதை வாங்கி எல்லாரையும் படிக்க சொல்லுவார். எவ்வளோ பெரிய விஷயம். தோட்டம் போட சொல்லுவார் ஸ்கூல்லையே. அப்போவே சேவை செய்யணும், கை இப்படித்தான் இருக்கும், மொத்தத்தில் இப்படி ஆகக்கூடாதும்பார். ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்கே போனாலும் உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்பார். அடையாளம் சொன்னாலே அண்ணே விவேகானந்த அடிமை சொன்னார், அடையாளம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் அனுப்புவர் யார். ஒரு வார்த்தை சொன்னார், மகாத்மா காந்தி மாதிரி உலக அளவுக்கு உன்னால் ஆக முடியலனா கூட வீட்டளவுக்கு வீதி அளவுக்காவது ஒரு மகா ஆத்மாவாக இருக்கணும்னார். என்ன வார்த்தை உண்மையிலேயே. அதெல்லாம் அதான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை தவறாக கூட போகலாம், அது சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் பேராசிரியர் ஆக்கிட்டார். அகர்ந்து போனேன். சுப்பையா அன்பு செல்வி அருட்செல்வியுடைய தகப்பனார். அப்போல்லாம் சாமிஜிட்டு லிஸ்ட்டு கொடுத்தா பேராசிரியர் அறிவிச்சுருவாங்க. அப்போல்லாம் இப்படி தேர்வு இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நேரடியாக பேராசிரியர். 94ஆம் ஆண்டு பொதுக்குழுவில் சாமிஜி சபையில் அறிவிக்கிறாங்க, ஒரு 13 பேர் பேராசிரியர்களாக. அதுக்கு முன்னாலே ஒரு 10-12 பேர் இருந்தாங்க மூத்த பேராசிரியர்களை உருவாக்கியவர்கள்.
அதில் அடியேன் பேர் வந்தபோது உண்மையிலேயே என்னால் முடியல. ஏன்னா எனக்கு அப்பெல்லாம் பேச தெரியாது. தமிழ் உச்சரிப்பு தவறாக இருக்கும். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ஏன்டா தமிழை கொள்றேன் பாரு, இந்த படலாலாம் வராது. இப்போ ஓரளவுக்கு பேச கற்றுக்கிட்டேன். அது இலங்கை போய் தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க உச்சரிப்பு சரியில்லைன்னா பேசவே மாட்டாங்க. தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என்றால் நம்மகிட்ட சரியாக பேசக்கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம் அது. அப்போ தான் பேரரசு அறிவித்தார்கள், ஐயா என்னால் முடியும். அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவார். அவ்வளோ பெரியவர். அண்ணா பேசுங்க, சரியாக இருந்தால் மகிழ்ச்சி, சரியில்லைன்னா நீ வார்த்தை பாருங்க. சரியாக இருந்தால் மகிழ்ச்சி தத்துவம். ஐயா அவங்கள கேட்டு வந்துட்டு வாழ்த்துக்கள். உண்மையில் எதாவது பேசுகிறோம். அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார், மூடன் பேசுவதை காட்டிலும் மனவளை காண்பது பேசலன்னா தீமை அதிகம். நல்ல வார்த்தை. மூடன் பேசுனா தீமை வரும். ஆனால் இந்த மாதிரி நல்லவங்க பேசலனாலும் தீமை வரும். அல்ல சொல்ல, செய்யாமல் காரியம் செஞ்சாலும் தவிர செய்ய வேண்டிய காரியம் செய்யலைன்னாலும் கெட்டு போவோம் பாரு இல்லையா. நல்ல வார்த்தை தான். அந்த அளவுக்கு என்னை பேராசிரியராக அழகு பார்த்த பெருமை இந்த மணவளக்கலை விலோச சேவா சங்கம் வேதாத்திரி மகிழ்ச்சியால் என்பதை அப்படியே அது என்னென்ன நன்றி சொல்லலான்னு தெரியாது. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு குறை இருந்தது என்னிடம். படிக்க முடியவில்லையே, எல்லாரும் டிப்ளமோ பண்ணுறாங்களேன்னு சொல்லி நானும் ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்கிறேன். ஆலியார் டிப்ளமோ. அதுக்கு ஒன்றும் படிப்பு தேவையில்லை. அதை தாண்டி சென்ற ஆண்டு உண்மையிலே ஒரு பெருமை வாய்ந்த ஆண்டு எனக்கு. ஜெயின் டிப்ளமோவில் ஜெயின் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ வாங்கிட்டேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பு. பல்கலைக்கழக டிப்ளமோ எவ்வளோ இதெல்லாம் நினைங்க. விதைத்தோடு உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்னோட எண்ணங்கள் உறங்குவது. அரசைய விரும்பு முடியும். அதான் இதெல்லாம் விளையாட்டு அல்ல. முன்னோர்கள் சொன்ன சத்திய வாக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு உங்க முன்னால் ஒரு ஏன்னா ஒரு இடத்துக்கு பொண்ணை கேட்காங்க இல்லையா, என்ன படிச்சா ஜெயின் டிப்ளமா படிச்சிருக்கோ, புலவா படிச்சிருக்கிறியா, சரி பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற. படிப்பு தேவைதான். எப்படி வெட்ட வெளி தன்னை மெய்யின்று இருப்பதற்கு பட்டயம் இருக்கு. வெட்ட வெளிதான் மெய்யின்னு பட்டயம் இருக்கு. இந்த நாட்டிலே அதிகமாக பட்டதாரிகள் இருக்கிறார்கள், படிச்சவங்க இல்லை. நிறைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள், ஆனா படித்தவர்கள் இல்லை, மிக குறைவாக இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒழுக்கம் இல்லாத கல்வி, நேர்மை இல்லாத வியாபாரம். ஒழுக்கம் இல்லாத கல்வி, நேர்மை இல்லாத வியாபாரம், மனிதாபிமானம் இல்லாத விஞ்ஞானம். சொல்றாங்களே ஒரு நிமிஷத்துல எத்தனை கொள்றாங்க. இதுக்காக விஞ்ஞானி தேவை. அந்த விஞ்ஞானி பெருமை வாய்ந்த விஞ்ஞானி எப்படி ஏற்றுக்கொள்வது? பரவரம் இல்லாத சந்தோஷம். நான் சந்தோஷம் எதிர்க்கும் சந்தோஷம் அடையணும். தியாகம் இல்லாத இறை வழிபாடு. இறை வழிபாடு சும்மா இல்லை, தியாகம் இருக்கணும். அதான் பண்ட ஈகை. பண்ட ஈகை. அதுக்கப்புறம் இல்ல கொள்கை இல்லாத அரசியல். கொள்கை இல்லாத அரசியல். 7 சம்பத்துக்கள் சொல்லுவேன். இல்லைன்னா மாற்றப்படணும். தான் வேதாத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும், அறிவறிந்தோர் ஆட்சி மன்றம் அமர வேண்டும். நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும், பெருகிக் கொண்டிருக்கிறோம். நல்லதான் பருகும். நீ உணர்ச்சிகளை ஒரு நிமிஷத்துல உண்டாக்கிடலாம். ஒரே செகண்ட்ல எல்லாரும் உணர்ச்சி வசம் பண்ண முடியும். ஆனா அமைதிப்படுத்துறதுக்கு நீண்ட காலம் ஆகும். தெரியானுங்களா? ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட ஒரு வார்த்தை உணர்ச்சி வந்துடும். நான் அமைதிப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சிக்கிட்டு தெரியுங்களா? நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவரு அமைதி அடையணும். எல்லாரும் உணர்ச்சிப்படுத்தி எல்லாம் அனுமதி பண்ண நம்மளால முடியும். தத்துவத்தின் முடிவையான தானேயான தனியிறந்த வித்தையை தற்க வேண்டாம் பாரதாமை. வித்தை என்றால் பிரம்மத்தை உயர்வதாக வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாய் அனைத்துமாய் அனுமதி அண்டங்களை தாங்கிக்கும் சுத்தத்தின் தத்துவத்தின் முடிவையான தானேயான தனியிறந்த வித்தையை தற்கவிதான் வேதாத்திரியம். எங்க வந்திருக்கிறோம், என்ன பண்றோம்? நாம் கல்கொத்தி கொண்டிருக்கவில்லை, கோவில் கட்டி கொண்டிருக்கிறோம். நினைச்சு பாருங்க. எல்லாரும் அழைக்கிறார்கள், போய் கொடுக்க முடியல பயிற்சி. சட்டக்கல்லூரி மாணவர்கள் சென்ற அது காரணம் எங்களுடைய டிஓ, எங்களுடைய மாவட்ட அனைத்து துறை வளர்ச்சி குழு தலைவர், நாமக்கல் நிர்வாக அரங்காவலர் அவட போன் பேசுறாங்க. ஐயா, எங்க மாணவருக்கு பயிற்சி கொடுக்கணுமே, உங்க இதில் பேப்பர்ல பார்த்தேன், நான் நம்ம நாள நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் பயிற்சி எடுத்துக்க திருவாரூர்ல இருக்கும் போது. அப்படியம்மா கொடுத்தல, எங்க கொடுக்கலாம்?
நீங்கள் என்னைக்கு சொன்னாலும் சரிங்க, நீங்கள் இடம் வசதி பத்தலைன்னாங்க. எங்கள் அரித்து கோயிலுக்கு வர முடியுமான்னு உடனே வரேன்ட்டாங்க. சட்டக்கல்லூரி மாணவர் அவ்வளோ பேருமே அரித்து கோயில் வந்து பயிற்சி எடுத்து கொண்டார்கள். அதை விட ஒரு சான்று எங்களுடைய முதுநிலை யாருங்க, சட்ட இயக்குனர்கள் 2 பேர். அவரால் தான் சட்டக்கல்லு பாடமாக வந்தது. சட்டக்கல்லூரியில் நமது பாடம் ஒன்று இருக்கிறது. காரணம் அந்த பெருந்தகைகள். காரணம் என்னன்னா அந்த அந்த செயலாளர் செக்ரட்டரி அது ஆலியார் வந்தார். நினைச்சு பாருங்க எவ்வளவு நீதிபதிகள் பேசுறாங்க பாருங்க. யார் காரணம்னா எங்களையும் எஸ்கேஎம் எஸ்கேஎம் வந்திருந்தாருங்க. அங்கே ஒரு நாள் அழைச்சிட்டு போனாருங்க. நினைச்சு பாரு, மறக்க முடியாது. 30 ஆண்டுக்கு முன்னால தலைவர் எப்படியாவது எங்களுடைய நீதிமன்றத்துக்கு அழைத்து வரணும்னு சொல்லி பல நீதிபதிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தலைவர் உடனே வந்தார்கள். அதில் பேசினா. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமானது அல்ல. இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் வித்திட்டது நம்ம உலக நல தொண்டர் வித்தகர் வேதாத்திரி மகிழ்ச்சி என்பதை மறந்துவிடக்கூடாது. யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்க நினைத்தாலும் அப்பொருளில் தன்மையாய் காண்போர் மனதிலும் உடலும் மாற்றம் காண இயல்புக்கு நீதி தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி நன்மைக்கு உண்மை உண்மை உண்மை. நாம் இதயத்தில் 2 பேர் அவசியம் இருக்கணும். ஒன்று இறை, இன்னொன்று குரு. இறைனா யாரு? அம்மா அப்பா தான். ஏன்னா பிரம்மாவை நமக்கு தெரியாது. யாராவது பிரம்மாவை பார்த்துருக்கோமா? ஏன்னா படிச்சது பிரம்மாங்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் எனக்கு என் அம்மாவை தெரியும். எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனைவி திருக்கோவில். அவளே தெய்வம். தன்னை உருக்கி என்னை செய்தவள் யாருங்க? தன்னை உருக்கி என்னை செய்தவள். அது மட்டும் இல்ல, அந்த வரி பாருங்க. எல்லாம் தனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை, அவதான் தெய்வம். அதான் மகிழ்ச்சி என்ன சொல்ற? அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். தான் இறை. 3வது குரு. இந்த 3 பேரை எந்த இதில் வச்சிருந்தீங்கன்னா மற்ற உள்ள போவாது. எப்பவுமே இது 3 உள்ள வச்சுக்கிட்டோம்னா மற்றெல்லாம் உள்ள போகாது. ஏன் உள்ள போகுது? அது இல்லை. அப்பப்போ எடுத்து வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஆலயம் தொழுவதால் அப்போது மன தூய்மை. ஆலயம் தொழுவதால் அப்போது மன தூய்மை. ஆக நிலைப்பதால் எப்போது மன தூய்மை. செஞ்சு பார்க்கணும். ஆலயம் தொழுவதால் அப்போது மன தூய்மை, ஆக நிலைப்பதால் எப்போது மன தூய்மை. அதான் இறை உணர்வு. இறை உணர்வும் அறநறியும் பற்ற தருக்கின்ற வன்முனைப்பு குன்றி போகும். பாவங்களில் புது இயலாது. ஏன்னா தப்பிச்சல இப்படி புதுசா பாவம் வரும். முன்னம் செய்த வினையும் போகும். இதுதான் வேதாத்திரியம். எதனால போகும்? என்னை பார்த்தனால போகும், என் ஆசைப்பட்டனால போகும், தொட்டனால போக கிடையாது. எல்லாம் சொல்லி சொல்லி மக்களை தடமாற வைத்தார்கள். சாமி என்ன சொல்றாரு? நீ உணரணும். எப்படி? நீ அதை செய்யணும். அப்ப அதைத்தான் இங்கே நெற்றியில் உச்சியில் லாபமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எந்த நேரமும் நெற்றியில் உச்சியில் லாபமா இரு. உற்று பார்த்துடு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்போடு. கற்றபடி நட கருத்து விழிப்போடு. பற்றற்று வாழ் பழக்கம் தானா போகும். நம்ம எதையும் உடனுங்கிற அவசியமே இல்லை. சரியா? அந்த நிலைக்கு வந்தா தானா அது விடும். பற்றற்று வாழ் பழக்கம் தானா வரும். இல்லைன்னா பிடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆணவம், கண்மம், மும்மலங்கள், 6 குணங்கள் பிடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்? தவம்பத்தில். இன்னும் நம்மகிட்ட 6 குணத்தில் 1 குணமா 2 குணம் வருது என்றால் ஒரு காரணம் இல்லை, தவம் பத்தல. இன்னும் சரியாக நம்முடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை என்றால் தவம் பத்தல. ஒரு காரணம் இல்லை. இது அறுத்தந்தை சொன்னது. ஏன்னா ஓர்மை வரும், கூர்மை வரும், சீர்மை வரும், நேர்மை ஏதாவது ஒன்று வரலன்னா நம்மகிட்ட ஓர்மை இல்லை. அவ்வளவுதானே. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கணும். அப்பதான் உறுதி வரும், அப்பதான் நுட்பம் வரும், அப்பதான் சக்தி வரும். சமாதானம் என்பது எங்கிருந்து புறப்படுங்கிறார் சாமிஜி? தனி மனிதன் புறப்படணும். தனி ஒரு மனிதன் திரும்பி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையான வார்த்தையே பட்டுக்கூட எழுதிப்பார். நல்ல வார்த்தை. தனி ஒரு மனிதன் திரும்பி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை.
ஏன் சிறைச்சாலை? ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். தான் கல்வியினுடைய தரம். ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். நம்ம சொன்னார பட்டதாரிகள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இல்லை. படிக்க வைக்கணும். படிக்கனா என்ன இருக்கணும்? பாடம் மனப்பாடமாகணும். 8 சுரக்காய் கறிக்காகாது. வேதாத்தையும் கூட சொல்றேன். நிறைய படிச்சிருக்குங்க. எல்லாம் உணரணும். உணர்ந்தார்கள். உலகநாதன் ஐயா அங்க அடிக்கிறது வர சொல்லுவார். உணர்ந்தார்கள், ஓதினார்கள், தானடங்கா பேதைக்கு என்ன சொல்லுவேன். உணர்ந்தார்கள், ஓதினார்கள். அதெல்லாம் நீங்க இதயத்தில் கை வைக்கிறீங்கல்ல, வாய்ப்பு தானே. இதயத்தில் கை வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. தொட்டு தொட்டு இதயத்திலே கை வைக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றியா. இதான் அன்பு. பாருங்க, உணர்ந்தார்கள், ஓதினார்கள், தனடங்கா பேதைங்கிறார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றது மனவளக்கிலிருந்து 100 மார்க் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 60க்கு மேல வாங்கினாலும் பரவாயில்ல, பாஸ் ஆயிரணும். நான் தைரியமாக சொல்லுவேன், நான் வேதாத்தில் பாஸ் ஆயிட்டேன். அது நீங்க எப்படி எடுத்தாலும் சரி, முனைப்பா பேசுறேன், நான் கவலை இல்லை. ஏன்னா என்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க இல்லையா, அதை வச்சுதான். அப்படித்தானே? எல்லாம் கூப்பிடுவாங்களே, இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்களே, என்னோட பெரியவங்க உட்காந்துருக்காங்களே, அதனால பாஸ் ஆயிட்டேன். எல்லாரும் பாஸ் ஆகணும் முதல்ல, அதுக்கப்புறம் மார்க் வரட்டு பேசு. என்ன எப்படி பாஸ் ஆக முடியும்? ஒரு சின்ன உதாரணம் மனதில் பட்டது. இந்த கல்யாணம் ஆகி பொண்ணு பிள்ளைய மாமனார் புரட்சி வீட்டுக்கு அனுப்பும்போது 3 பலகாரம் சொல்லி அனுப்புவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. என்னென்ன பலகாரமா? தாய்மார்களும் தெரியும். என்னென்ன பலகாரம்? என்னப்பா? ஒரு லட்டு. டாக்டர் அம்மா கூட லட்டுக்கு போயிட்டாங்க. அது லட்டு அல்ல, அது மாதிரி இருக்கும், லட்டு அல்ல. அது பேரு பொருள் விளங்கா உருண்டை. லட்டு மாதிரி உருண்டையா இருக்கும், அதுக்கு பேரு பொருள் விளங்கா உருண்டை. அது இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? முறுக்கு இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? அதிர்ச்சி இருக்கும். இப்ப கூட கொடுத்து அனுப்புங்க, ஆனா சொல்லி கொடுத்து அனுப்பணும். சரியா? இப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வருதா இல்லைங்களா? அதான் விளக்கணும். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அது பின்னாடி இருக்கணும். இப்படி கை வச்சிருக்காங்க ஒரு விளக்கம் புரியணும். சாமிகளை ஏன் இப்படி வச்சிருக்காங்க புரியணும். இப்படி புரியுது இல்ல, இதையும் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும், சும்மா இல்லை. ஐயப்பன் ஏன் உட்கார்ந்துருக்கிறான் அதையும் கண்டுபிடிக்கணும். பிரம்மச்சரி ஆசனமே பிரம்மச்சரி ஆசனம். அது அந்த ஆசனம் என்ன ஆசனம்? பிரம்மச்சரி ஆசனம். அப்படிதானே? ராம இவரு கண்டு தெரியும். அதில் காரணம் இருக்கு. ஒரு முத்திரையில சாதாரணமானதில்லை. அப்ப பொருள் விளங்கா உருண்டை, முறுக்கு, அப்புறம் அதிர்ஷ்டம். மனவளக்கு வரன்னு சொல்லுங்க முதல்ல. வந்து ஒன்றும் புரியாது. புரியுதா? ஏன்னா நம்ம வேற மாதிரி கற்பனை பண்ணிட்டு உள்ள வந்துருப்போம். இங்க வந்து சாமியை நீதான்னு சொன்னா எப்படி ஒத்துக்குவாங்க? சொல்ல முடியும். இங்க உணர்வு வரும்னா வருதானா? வரும், ஆனா வராதும்பாங்க. நான் ஒருத்தருக்கு 6 மாதம் தொட்டு தொட்டு கூட வரல. அவருக்கு கடையில் கேட்டு வர்றவங்களெல்லாம் தொட சொல்லுவேன், வர்ற பேரெல்லாம் தொட சொல்லுவேன். எப்படியாவது முக்கியமானவர் வேற. அவர்தான் கடைசியில் எங்க செயலாளராக பல ஆண்டுகள் பணியாற்றினார்கள். ஏன்னா இதுதான்னு தெரியல. அப்புறம் இதுதான் அது அன்னைக்கே வந்துருச்சு. என்ன அவதான் ஏன் வரும்? அவ என்னன்னா ஏதாவது முருகன், அப்புறம் யாரும் சில பேராச்சு கூட முருகன் வந்தான் ராமர் தான் சொல்லி போடுறாங்களே வேற. முதல்ல இந்த கதை நிறைய விடுவாங்க. திவ்யாதத்தில் போய் சிவனை பார்த்தேன்பாங்க. நம்ம சிவனை தொலைக்கிறது எங்க கிடைக்க போகுது? சுத்தவெளி. காரணம் அவங்க அனுபவம் வேறையா இருக்கும். மறுச்சொல் அது அனுபவம் கூடும் குறையும். முதல்ல இந்த பொருளை விளங்கிக்கணும். யார் விளங்கிக்கணும்? வர்றவங்களுக்கு விளக்கினேன் விளங்கியேன்னு வர சொல்லுவார். நல்லா புரிஞ்சுங்க. சாமிஜி என்ன சொல்லுவாரு? விளக்கினேன் விளங்கியே. நம்மளதை எடுத்துக்கணும். முதல்ல விளங்கிட்டு சொல்லணும். மட்டும் விளங்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அதான் கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் படிப்பு அவ்வளவுதான் இல்லை. வாய்ப்பு கிடைச்சா உட்காந்து கேட்கணும், நேரம் கிடைச்சா பேசணும், கிடைக்கல கேட்கணும். எல்லாரும் பேச ஆரம்பிச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடைக்காது. அகத்தாய் நடக்குதா உட்காந்து கேளு. கடைசியில நிறைய கேட்டு பாருங்க. அதுல நான் புதுசா பேசுற கூட 4 நல்ல வார்த்தைகள் வரும், புது வார்த்தைகள் வரும், நமக்கு தெரியாத அனுபவங்கள் வரும், வந்திருக்குது.
அற்புதமான அனுபவங்கள்லாம் வருது, நம்மளோட அதிகமாக பேசுறாங்க. அப்ப கேட்கும் போதும் தெரியுது பல விஷயம் தான். அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், அதை கொள்முதல் பண்ண முடியும். இல்லை நம்ம அதே தான் இருப்போம். இன்னைக்கு புதிதாக பேசுறதை கேட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக உதாரணம் சொல்கிறார்கள். காரணம் அவங்க விஞ்ஞானம் வரைக்கும் படித்தவர்கள், பல அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள், வயது கம்மியாக கூட அனுபவம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே பொருளை வெங்கிக் கொள்ள வேண்டும். என்ன பொருளை விளங்கணும்? முதல்ல இந்த உடலை பற்றி உணர்வு. அருமையா சொன்னாங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு இந்த விழாவில் இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை நான் அண்ணன் கேட்டுக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? உடம்பு வேணும்னு சொன்னார். அப்புறம் தூங்குறதுக்கு என்ன வேணுங்க? தூங்குறதுக்கு உடம்பு வேணும். உண்மையில் இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தை, எல்லாத்தையும் கேட்கலாம். விளையாடுறதுக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். சரி, ஒரு வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். வெற்றி அனுபவிக்க என்ன வேணும்? உடம்பு வேணும். புதிய கல்வி இன்னைக்கு கேளுங்க, கேட்டு எழுதி வச்சுக்கோ. அம்மா டாக்டர்மா குறிப்பு நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன படிப்பாளி, என்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர், மருத்துவத்துறையில் இதான் படிக்கிறாங்க. எல்லாம் முடியும், நமக்கு தெரியாத விஷயம் வரும். ஆகவே தயவு செய்து கத்துக்கிட்டே இருக்கணும். பேராசிரியர்கள் வேறு, பேருக்கு ஆசிரியர்கள் வேறுன்னு சொல்லுவேன் அடிக்கடி. நிறைய பேருக்கு ஆசிரியர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. நான் தவறா சொல்ல எடுத்துக்கொள்ள வேண்டாம், உண்மையை சொல்லுகிறேன். காரணம் 1000 பேராசிரியர் இருக்கிறார்கள், 371 பேர் தான் பதிவு இருக்கிறார்கள் சேவைக்கு. எப்படி வேதாத்திரி நீங்களை கொண்டு போய் சேர்த்துவீர்கள்? பேரை கூட எழுதி கொடுக்க முடியாத பேராசிரியர் வைத்துக் கொண்டு எப்படி வெற்றி பெறுவது? எல்லா பட்ட மாதிரி பட்டம் வந்திருக்காங்க. அவங்க தப்பு இல்லை, நம்ம தப்பு. நாம் சரியாக வாசல் காவல் பண்ணவில்லை, உணர்த்தவில்லை. வாங்க உட்காருங்க, இந்த டிப்ளமா வாங்க, போடுங்க, போயிருங்க. வேதாத்திரி விற்பனை பொருள் அல்ல. நன்றாக தயவு புரிந்து கொள். வேதாத்திரியம் விற்பனைக்கு அல்ல, உணர வைப்பதற்கு. நேற்று கூட சொல்லணும், ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த அம்மா அங்கே நடக்கலாம், அங்கே பேசலாம், வரல, அதெல்லாம் முடியாது. திருவாரூர் பல்கலைக்கழகம் கண்டிஷனா என்ன கிட்ட நடந்தாதான் வரணும், இல்லைன்னா வேண்டாம். முதல்ல மாணவர்களுக்கு விதிமுறை சொல்லி அதில் சேர்த்துங்க. கூட சில கல்லூரி, எல்லா கல்லூரி இருக்குது. ஏன் சில கல்லூரிக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து போறாங்க? சரியா நடத்துவாங்க. சரியா ஒரு கிளாஸுக்கு அங்கே அம்மா பெற்றோருக்கு போன் வருது. என் பேரன் ஸ்ரீகிருஷ்ணால படிக்கிறான், ஆசையா அங்கே போயிட்டான். பார்த்தா ஒரு கிளாஸுக்கு போகலாம், எங்க அப்பாவுக்கு போன் நினைச்சு. அதான் கல்வி. எந்த வாதியார் சிறந்த வாதியார் என்றால் கண்டிப்பான வாதியார் சிறந்த பின்னாடி நினைப்பாங்க. இப்ப பார்த்தா அவர் மோசம் நினைப்போம். போனா விட்டு நீ போனா போ, வந்தா போ, போன விடுறாங்க பாருங்க. அந்த வாதியார் அப்பத்திக்கு நல்ல வாதியார தெரிவாரு. எந்த மாதிரி நல்ல வாதியார தெரியும்? கடவுளா தெரிவாரு. பின்னாடி கண்டிப்பாக உதயச்சந்திரன் கைஏஎஸ் கலெக்டர் எங்கள் நகராட்சி பள்ளியில் படித்தவர். அந்த வார்த்தை சொன்னார். உதயச்சந்திரனுக்கு முதல்வராக இருக்காரு, முதல்வருக்கு துணை இயக்குனர் இருக்காரு பாருங்க, செயலாளரா. உதயச்சந்திரன் நாமக்கல் நகராட்சி பள்ளியில் படித்தவர். அவர் பாராட்டு கொடுத்த கலெக்டர் உடனே 3 ஆசிரியர் என்னை உருவாக்கினார்கள். இங்க 20 ஆசிரியர்கள், நான் தவறா சொல்ல, அவள 3 ஆசிரியர் உருவாக்கியவர்கள். ஒன்னு குமாரசுவாமி, அன்பும் கண்ணியமா இருப்பார், பள்ளிக்கூடலே படுத்திருப்பார். 2வது தர்மலிங்கம் வாதியார், அடிமேல் அடி அடிப்பார். அடி தடியில் இருக்கும். அந்த அடிதான் இன்னைக்கு என்னை ஒரு ஆட்சியாளர் ஆயிக்குன்னு சொன்னார். எப்பொழுதெல்லாம் ஆசிரியர் கையில் இருந்து தடி கீழே விழுந்ததோ, சாரி போலீஸ் கையில் நல்ல வார்த்தை சொன்னாங்க. அன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி தான். தடி யார்கிட்ட இருக்கணும்? வாதியார் கையில் இருக்கணும். போலீஸ்கார கையில் தடி இருக்கக்கூடாது. வாதியார் கையில் ஒழுங்கா தடி இருந்தா போலீஸ்கார கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காவல் தெய்வம். போலீஸ்காரர் நம்ம காவல் தெய்வம். காவல் காக்க அடிக்க விடலாமா? ஏன்? நல்ல மாணவர் உருவாக்க தவறிவிட்டால் மோசமானவர்கள் தான் சமூகத்தில் இருப்பார்கள். நாம் என்ன பண்ணப்போ நல்ல மாணவர் உருவாக்கணும். அதான் உலக அமைதிக்கு ஒரே காரணம் அடுத்த தலைமை உருவாக்குவதுதான். இருக்கவங்கள பேசிக்கிறது புரோஜனம் இல்லை. எலிமெண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிக்கணும். ஏன்? அதோட தாண்டி கருவளை திருவுடையார் 80 ஆரம்ப பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது 800 8000 மாறணும். உலக சமாதானம் வர வேண்டும் என்றால் இன்னைக்கு வேலமலை 80 ஆரம்ப விவகாரங்களில் குமரன் தங்கம்மாளிகளுடைய நிதி உதவியால் நம்ம ஆசிரியர் போய் தாராளமாக நல்ல மாற்றம். அதில் காசக்கான ரெட்டியூரில் மட்டும் 13 சுகப்பிரசவம் அந்த டாக்டரே ஒரு பேட்டி கொடுத்துருப்பார்.
பாக்கியலட்சுமி தானே அந்த பேரை சொல்ல. பாக்கியலட்சுமி பேராசிரியர் வந்து 2 பேர் சொல்லுவாங்க. பாக்கியலட்சுமி ஒன்று, சூனா. அந்த டாக்டரே சொல்லுவார் பேட்டியில், பாக்கியலட்சுமி சூனா வந்து பயிற்சி நடத்ததுனால 13 சுகப்பிரசவம் ஒரு ஆண்டிலே எங்கள் மாவட்ட ஆட்சியாளர் பாராட்டுகிறார். எப்படி வேதாத்திரி பயிற்சி? அப்ப என்ன ஆகணும்? இது 880ங்கிறது 800 8000 போகணும். ஒரு 110 பள்ளிகளில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். தடையிருந்து கூட அவங்களே கூப்பிடுறாங்க, வாங்க நாங்கள் சொல்லிடுறோம். அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளி கூப்பிடுறாங்க. ஏன்? அங்க மாற்றம் வந்தாதான் அங்க திருத்த வரும். எப்படி சொல்லுவாங்கயா, இளமையில் கல்கிற வார்த்தை. அதைத்தான் வேதாத்திரி உலக சமாதானத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல கருவுல இருந்து ஆரம்பிக்கணும். பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல வர சொல்லணும். நிறைய வீட்டில் புண்ணியாசனம் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்தா புண்ணியாசனம், வீடு கட்டினா புண்ணியாசனம், எல்லா புண்ணியாசனம் நிறைய நடக்கும். ஆனா புண்ணிய வசனங்கள் ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையே. எப்படி சொல்ல சமாதானம் வரும்? உலக அமைதி எப்படி வரும்? தனிமனிதன் வாயில ஒரு நல்ல வார்த்தை வராம எப்படி மொத்த வார்த்தை நல்லதா இருக்கும்? அதாவது ஒரு வார்த்தை, ஒரு அருமையான வரி, ஊர் அங்கனி நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பெரிது ஒரு பெரு தீர்த்தமான ஒரு நல்ல வார்த்தை முன்னோர் சொல்லியிருக்காங்க. ஊர் அங்கனீர்னா என்ன? நம்ம சாக்கடை, காவேரி தண்ணி வீட்டுக்குள்ள வருது, வெளியே போகும்போது என்ன பேர் வைக்கிறோம்? அதே காவேரி தான் வெளியே போகுது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணிட்டோம்? சாக்கடை நம்ம தான் ஆக்கணும். வேற வழி இல்லை. குளிச்சா துவைச்சா செஞ்சுதான் ஆகணும். அந்த தண்ணி கூட போய் சேரக்கூடிய இடம் புனிதமான இடமா இருந்தா அது தீர்த்தமாயிருங்கிறார். அருமையான வரி. எனக்கு நம்பிக்கை கொடுத்தது இதுதான். வேதாத்தில் உள்ள வந்து நம்ம கூட பயிற்சி எடுக்கலான்னு நம்பி கொடுத்த ஒரு வரி. இந்த வரி இதெல்லாம் நம்மளாம் வர முடியுமா? நம்ம அவ்வளோ கோபதாம இருக்குன்னு நினைச்சோம். மகிழ்ச்சி அதுக்கும் விடை கொடுத்திருப்பார். பஞ்சமகா பாதங்கள் செய்தோர் வேண்டும் தொஞ்சாமல் சன்மார் நிலைக்கான தொழில் உண்மையும் ஏற்பேங்கிறார். மற்றவங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லைன்னு சேர்த்திக்க மாட்டாங்க. பல மகான்கள் ஒழுக்கம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த பஞ்சமக பாருக்கு கொலை கொள்ளை கற்பனை சூது பொய் பேசுறவங்கிட்ட பார்க்கவே மாட்டாங்க. சாமி சொல்ல, அடே நல்லா இருக்கணும் சொல்லுக்கு நாம யாரு? கீழே கிடக்கணும் தூக்கி விடணும் பாருங்க. இதான் மகான். அவன் ஏற்கனவே நல்லதா இருக்கிறான், ஒழுங்கா இருக்கிறான். அவனை போய் நீ போய் தூக்கி விடுற? 95% வாங்கின மாணவனை கூட்டிக் கொண்டு போய் +2 நீ என்ன மார்க் வாங்கி வைக்கிறது? அதான் எங்க ஊரில் நடக்குது. தப்பா சொல்ல. படித்தமான படிக்க நீ யார்? படிக்காம படிக்கவை அப்படி பள்ளிக்கூடம் இருக்குது. யாராவது வாங்க, நான் படிக்க வச்சு பாஸ் பண்ணி வச்சிருவேன். நிறைய பண்றாங்க. படித்த மாணவர்களை படிக்க வைப்பது பெரிய விஷயம் அல்ல. படிக்காத மாணவனை படிக்க வைக்க வேண்டும். அவன் ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறான், அவனை கடை கூட தூக்கு. அதனால கிராமந்தோறும் 380 கிராமம் துவக்கப்பட்டு விட்டது. இப்பயும் உங்களை எல்லாம் அழைத்து விட சேலம் மண்டல சார்பாக நம்ம JSW மூலமா 6வது கிராமம் துவக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது மேச்சேரியில். பாருங்க, மத்திய அரசாங்கம், அதாவது இந்திய அரசாங்கத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய நிறுவனம் அது. நம்ம தமிழ்நாட்டு நிறுவனம் அல்ல. JSWங்கிறது வெளிமாநில நிறுவனங்கள், பெரிய நிறுவனம் ஸ்டீல்ல. அவங்களுக்கு ஒரு CO வந்து ஆலியார் கூட்டு போனோம். அது நம்முடைய மகாதேவனை பாராட்டணும். அவர் தெலுங்கு, அவர் தெலுங்கரு. தெலுங்குல பேசி ஆலியார் கூட்டு காமிச்ச உடனே இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா? அவர் ஒரு 1.5 நாள் அங்கே இருந்தார். முதல் நாள் காலையில் வந்துட்டு மறுநாள் மதியானம் வரைக்கும் சாப்பிட்டு புறப்பட்டார். எனக்கு ஆச்சரியம், இந்த 1.5 நாள் போனேன்னு எடுக்கலையே, போனே எடுக்காமல் இருக்கு. அப்போ இப்படிலாம் முடியுமா? அப்போ முடியும். எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்க சொன்னார். அப்போ தான் கிராமத்தை அனுமதித்தார். 5 லட்ச ரூபா ஒரு கிராமத்துக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு நிறுவனம் 5 லட்ச ரூபா கொடுக்கறதுன்னா எவ்வளோ இருக்கும் CSRல? அது நல்லா இருந்த உடனே 2வது கிராமம் கொடுத்தார்கள். இடையில ஒரு மாறுதலாகி போன உடனே கொஞ்சம், அப்போ இவங்க கல்லூரி இதில் MSc படித்தவர் தான் செல்வகந்தன், JSW காசக. அவரால் தான் இந்த தொடர்பே நமக்கு கிடைச்சிது. அதுக்கு காசகாரனுக்கு ஒரு சிறந்த வாழ்த்து. JSW நுழையது காரணம் செல்வகந்தன். அவங்க MSc நம்ம யூனிவர்சிட்டியில் நம்ம இதில் ஸ்கூலில் படிச்சிருக்கிறார். அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன மறுபடியும் இதை சொல்லி எடுத்து சொல்லி இன்னைக்கு ஆண்டுதோறும் 2 கிராம் கொடுக்குறோம். 10 லட்ச ரூபா. என்ன ரிசல்ட்? அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஆனால் இதுக்கு யோகானா உடனே அனுமதிக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆசிரியர் கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைங்களா? யாரு? 2 ஆசிரியர்கள் புது ஊருக்கு போய் 2 ஆசிரியர்கள் ஒரு 5-6 மாதத்துக்குள்ள 300-400 பேஜ் கொடுக்குறாங்களே. நான் 1 கோடி ரூபா போட்டு அரித்துக்கோலை கட்டிட்டு
9 பொறுப்பாளர் இருக்கிறோம், 50க்கு 20க்கு மேல பேராசிரியர் இருக்கிறோம். ஏன் முடியல? எப்படி முடியாம போகும்? ஒரு மனிதரால் முடியும் என்றால் முடியும். அப்போ உலக சமாதானத்துக்கு நாம் கொஞ்சம் வேகமாக பயணிக்க வேண்டும். குறையா சொல்ல, இந்த வேகம் போகணும். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாவிட்டால் எப்போ செய்வது? பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், செஞ்சாகணும். எல்லாம் பொறுப்பு செய்ய வேண்டாம். நான் முடியலன்னா செய்யறவங்க விடணும். தலைவர் அடிக்கடி தான் சொல்றாரு, செய்யுங்க. இன்னைக்கு மெட்ராஸ் ஓடிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு சிரமம். அவருடைய 80வது பிறநாள ஒத்துக்கவே மாட்டேன். பசங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள அவரோட கணதுக்கு வாய்ப்பு எடுத்தது. இதெல்லாம் வேண்டாப்பா, இதுக்காக நான் வந்து இதுக்காக மண்டதுக்காக செய்யல. இது மகிழ்ச்சிக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, வெற்றிகர முடிக்கணும். திருவாரூருக்கு ஓடுறாரு எம்ஐ போடுறதுக்கு. ஏன் செய்யணும்? அவருக்கு உடல்ல சின்ன இடுப்பொலி பெரும் அளவில் இருக்கு, மற்றெல்லாம் நல்லாக்கார். ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உழைக்கணும். கண்டிப்பா நாம் செய்யவில்லை இல்லை, அந்த அளவுக்கு நம்ம நினைக்கணும். அவர் நினைக்கும் போல உற்சாகம் அதிகமாகும். வேற மாடல் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அடிக்கடி 2 பேரும் மாடலுக்கு எடுத்துக்கணும். ஒன்று நிர்வாகத்துக்கு தலைவர் எஸ்கே மட்டும் எடுத்துக்கங்க, தத்துவத்துக்கு வேதாத்திரி மட்டுமே மாடல் எடுத்து, வேற யாரும் மாடல் எடுக்காதீங்க. மாடல் எடுத்தா தவறு கணக்கு. அவர் தான் மாடல். மகிழ்ச்சி நமக்கு வழிகாட்டியவர் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர். அப்படி பள்ளிக்கூடமா இருக்கலாம், ஆரம்ப ஆலயமா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், ஏன் மிகப்பெரிய ஆட்சியாளர் வரைக்கும் இன்னைக்கு வாலியாரில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம், கல்வித்துறை, காவல்துறை, நீதி 3 துறைக்கு நமக்கு அவசியம் கொண்டு போகணும். அப்ப உலக சமாதான தொண்டர் என்பது யாருன்னா எல்லாருமே உலக தொண்டர் தான். சாமி கடைசி வரைக்கும் தன்னை உலக தொண்டானதான் வைத்திருந்தார். அப்படிதான் நடந்துகிட்டாரு. இதில் சொல்லுவாங்க, நடந்துக்க மாட்டாங்க. ஆக இதெல்லாம் கண்கூடாக பார்த்துருக்கோம் இப்படி சொல்லி. இப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்ன? கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். உலக சமாதானத்துக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். நம்ம சரியானாவே, அதை இவர் தான் சொல்லுவார், ஒரு திருந்தனா உலகத்தில் ஒரு அயோக்கியம் எண்ணிக்கை குறைஞ்சி போயிருப்பாரு. நான் திருந்தனா இந்த அயோக்கிய லிஸ்டில் ஒரு ஆள் குறைஞ்சிருமில்லம்பார். அது கூட உலகம் தான் சொல்லுவார் நினைக்கிறேன். கடிமை நல்லா சொல்லுவார். நான் ஒரு ஆள் திருந்திட்டா இந்த கட்டண லிஸ்டில் ஒரு ஆள் குறைஞ்சி போயிருமில்லம்பார். நல்ல வார்த்தை அது. திருத்துறதுக்கு யாராலையும் முடியாது. என்ன பண்ணலாம்? சாட்சியாக நிற்கலாம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், சாட்சியாக நில்லுங்கள். அது திருந்தி இருந்தால் இயேசுபிரானோட பெரிய மகானை பார்த்துருக்கிறோமா? நபிகளாயத்தோட மிகப்பெரிய என்ன ஒத்துழைக்க உலகம் போறான். ஆதிசங்கரரை விட, வள்ளலாரை விட, ராமன் இருக்க. அப்ப நம்ம அதோட பெரிய இல்லை, அவ்வளோ சாட்சியாகத்தான் இருக்கிறான். அந்த சாட்சி தான் இன்னைக்கு இந்த கூட்டம். இல்லை ஒண்ணுமெல்லாம் போயிடும், அடையாளம் எல்லாம் போயிருப்போம். அந்த மகான்களும் இருக்கிறதுனால தான் அப்படியே நம்ம என்ன பண்றோம்? அதாவது அத்தே போகாமல், முழுசு இல்லாமல் போகாமல், காணாமல் போக அங்கங்கே கொஞ்சம் அடையாளம் இருக்கிறது. இதை வளர்க்க வேண்டும். அதுதான் அறிவினுடைய மகிழ்ச்சி வார்த்தை என்னங்க? அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அப்பதான் அறிவறிந்தோர் ஆட்சி மன்றம் அமர முடியும். என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். நம் மனவளக்கலனுடைய உடல் நலம், மனநலம், உயிர் 3 பயிற்சி கொடுத்தா போதும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 2 நோய் தாங்க. ஒன்று உடல் நோய், இன்னொன்று மனநோய். மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனிதனது நோய் வாட்டு இருக்கு. அருமையான வரி. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனிதனது நோய். மனம் சரியாகலாம், மனிதன் சரியாகிறான். இதுதான் மகிழ்ச்சியுடைய அருமையான வார்த்தை. அதனாலதான் இந்த ஆன்மீகத்துக்கு மனவள கலைன்னு பேர் வச்சுக்கிறார். நினைச்சு பாரு, இந்த ஆன்மீகத்துக்கு என்ன பேரு? மனவள கலை. இதோட என்ன வேணும்? சரி, இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? நம்முடைய பொறுப்பு எப்படி இருக்கு, எவ்வளவு செஞ்சிருக்கோம். அந்த வளர்ச்சி சாதாரணமானது அல்ல. ஏன்னா அத்வைதம் வளரவே இல்லை. ஆனால் நம்மளாம் வெற்றியாளர்கள். நம்ம மாறுதட்டி கொள்கள் வெற்றியாளர்கள், வேதாத்திரி வெற்றியாளர். இன்னும் வெற்றி பெருசாக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா 100 ஆண்டுக்கு முன்னாடி 200 ஆண்டு முன்னாடி வள்ளலார் முடியல. குருவும் இல்லாத சீடல் இல்லாத ஒரே ஒரு மகான் யாருன்னா வள்ளலார் தான். வள்ளலார் குருவும் இல்லை, சீடல் இல்லைம்பாங்க. அவ்வளவு அற்புதத்தை சொன்னார். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, பஞ்சபூதம் கூட்டு தான் பிரிக்க முடியும். தண்ணியை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுங்களா? எப்படி பிரிக்கலாம்? காய்ச்சினா பிரிஞ்சு போயிடும்.
இது விஞ்ஞான உண்மைங்க. எட்டி பொருள் தண்ணி, ஆனால் காய்ச்சினா இரும்பியே இல்லாம பண்ணலாமே. காய்ச்சினா அணுக்கள் தானே எல்லாம். உங்களுக்கு காந்தாரில் பெருக 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 பஞ்சபூதம் பிரிய முடியும். சிதல் பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் பெருமுயற்சி வேணும். பயிற்சின்னா முடியும். 2 மலைக்கு இடையே ஒரு கம்பியை கட்டி கம்பியில் சைக்கிள் ஓட்டுறாங்களே, ரோட்லேயே ஓட்ட முடியலையே. எது அப்படி எவ்வளோ ஓட்ட முடியுது? நடந்து ஓடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, குதிக்கிறாங்களே, எப்படி முடியும்? பயிற்சி. நம்மளுமே ஒரு மனிதரால் முடியும் என்றால் இந்த மனிதரால் முடியும். என்ன பண்ணும்? பயிற்சி, முயற்சி. அது நமக்கு இப்போ தேவையில்லை. நீ ஏன் பிரிக்கிற? கொண்டு கொடுத்தா அவன் ஒரு 2 மணி நேரம் பிரிச்சு கொடுத்துட்றான். 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடுறான், பிரிச்சு கொடுத்துருது. நீ அவ்வளோ பிரிச்சு எடுக்கிற? தேவையில்லை. சாமி கேட்டாங்க, சாமி இன்னைக்கெல்லாம் சித்தர்னு சொல்றாங்க, உங்களையும் யார் சொன்னா? அல்லாது அப்படியா? ஏதாவது சித்து செய்யுங்க சாமின்னாங்க. அப்படியா? கொண்டா செய்கிறேன். சாப்பிட்ற பிள்ளை கொண்டா. ஒரு ஆப்பிள் பார்த்தியா? இந்த ஆப்பிள் உடம்ப மாற்றிட்டுல, உடம்ப மாற்றிட்டுல. சாமி இதை விட என்னப்பா செத்து? சிந்தனைக்கு சிறிது உதவா சித்து செய்ய நண்பா கேட்கிறார் மகிழ்ச்சி. சிந்தனைக்கு சிறிது உதவாத சித்து செய்ய நண்பா, உனக்கு உணவளிப்போம், உழைக்க உழவுன்னு அல்லவா? உனக்கு சாப்பாடு கடையில் யார் போடுறான்? அந்த ஊட்டம் மேலே போடுறாங்க. நீ லிங்கம் கொடுக்குற, விபூதி கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற, கடைசி சோறு யார் போடுறா? அந்த ஊட்டம் மேலே உனக்கு சோறு போடுறாங்க. அவன் தான் உன்னையோட உயர்ந்தவன் தானே. சிந்திக்கணும். அப்போ இதோட என்ன சித்து இருக்குது? ஒரு நெல்லை 100 நாளுக்குள்ள 100 நெல் ஆக்கி காமிக்கிறான். அண்ணா ஒரு பாட்டு பாடினாலே, நாமக்கலுடைய பாடல், கண்ணுக்கு தெரியா சிசுவியெல்லாம் கருவில் யார் வேலை? இங்கே ஒரு முடி வளரணும், இங்கே ஒரு முடி வளரணும், வேற எந்த வேலை யார் வச்சா? மகிழ்ச்சி இல்லையா? உயிர் வகைகளை படைக்கும் முன்னே பயிர்களை படைத்தருவேன் பாரு. எப்படி? உயிர் வகைகளை படைக்கும் முன்னே பயிர்களை படைத்தருவேன். நீ என்ன அவன்கிட்ட போய் கேட்கிற? நீ அது போனாலும் அதுவே சொல்லும். அப்படி கண்ணுக்கு தெரியா சிசுவியெல்லாம் யார் வேலை? நினைச்சு பாருங்க ஒன்றும். அப்ப எல்லாம் தெரியாதனால நான் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது தெரியும் போதுதான் நானும், நான் தாங்கிறது வேற, நானுங்கிறது வேற. எனக்கும் வேணுங்கிறது வேற, எனக்குத்தான் வேணுங்கிறது வேற. இவ்வளவுதான், கொஞ்சம் வித்தியாசம் தான். எனக்கும் வேணும், என்னாலேயும் முடியுங்கிறது வேற, என்னாலதான் முடியுங்கிறது வேற. இவ்வளவுதான், 2 வார்த்தை தான். எல்லாரும் என்னாலே முடியும் அப்படி சொல்லலாம், தாராளமாக, ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கும் வேணும். அது மாதிரி அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, மிக அற்புதமான வழி சொல்றாரு. சிந்தனைக்கு சிறிது உதவா சித்து நை நண்பா, உனக்கு உணவு உழைக்க உணவு அல்லவா? ஒரு கண்ணுக்கு தேவை துகளை வாங்கி ஒரு தாய் 250 நாள் ஒரு குழந்தைய உருவாக்கி தராள், அதோட சித்து இருக்கா? சாமிஜி கேட்டது. நினைச்சு பாருங்க. மண்ணு கல்லா கிடக்கலாம், அற்புதமான மாளிகையாக 7வது வயசுல தாஜ்மஹால் சொல்ல, அது என்னவா கிடந்தது? மண்ணுக்கெல்லாம் கிடந்தது. அவன் பெரிய சித்தன் அல்லவா? இதுதான் வேதாத்திரியம். எல்லாரும் சித்தர்களே. சித்தர்னா யாரு? படிச்சோம், டாக்டர் படிச்சா டாக்டருங்கிறோம், இன்ஜினியர் படிச்சா பொறியாளருங்கிறோம். சித்தத்தை உணர்ந்தெல்லாம் சித்தர்கள். சித்தத்தை உணர்ந்தவர்கள் எல்லாம் அதில் சித்துனா என்ன? சித்துனா உயிர். சத்து சித்து அனந்தம், சச்சிதானந்தம் அல்ல. சத்து சித்து அனந்தம். சத்து இறைநிகள், இறை. சித்து அனைத்தும், அனந்தம் எல்லாமே. சித்து சித்தர்கள் என்றால் உயிரை உணர்ந்தவர்கள். சித்தர்கள் யாரு வேணாம், உயிரை உணர்ந்த சித்தர்கள். நம்ம எல்லாருமே உயிரை உணர்ந்திருக்கிறோம். சித்தர்கள் தான். தைரியமா சொல்லுங்க, அச்சமே வேண்டாம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனாலே வேதாந்தம். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாமல் போனால் வேதாந்தம். 2 அந்தம் ஒண்ணுதான். வேத அந்தம், சித்து அந்தம். உயிருக்கு மூலமும் ஒண்ணுதான், பஞ்சபூதங்கள் வேதத்துக்கு அந்தமும் ஒண்ணுதான். வழிதான் வேற, வழிதான் வேற. திரும்ப பாடுவா இல்லையா? ஓர் ஊருக்கு ஒன்றுது பேரூர் வழி 6. இதுல விளக்கம் வரலன்னா நம்ம இன்னும் எல்லை தாண்டி தான் இருப்போம். ஒன்றுது பேரூர், இந்த சேலத்துக்கு வர்றதுக்கு 7-8 வழி இருக்குது. இந்த வழி தான் சிறந்தது, அந்த வழி சிறந்து சொன்னா என்ன அர்த்தம்? ஒதுக்கு ஒரு வழி சிறந்தது. ஒன்றுது பேரூர் வழி 6. இவற்றை போலவே திரு சமயங்கள் எல்லாம் இந்த பொருள் அவருடைய மாதிரி விரிஞ்சிக்கிறோம். இன்னும் எல்லை கட்டி நிற்கிறோம். இன்னும் நிறைய பேர் கூட இன்னும் தெளிவு வர தெரியுமா தெரியுது.
இருந்தாலும் அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? நிறைய பேர் தெரிஞ்சு கூட என்ன பண்ண, இவெல்லாம் இப்படியே போயிட்டுங்க, இப்படியே போயிடலாங்கிறான். திருந்திக்கு தயாரா இல்லை, தைரியம் இல்லை. ஏதாவது சொல்லிடுவாங்களா? ஏதாவது பண்ணி உலகம் 1000 பேசட்டும், உனக்கு நீ தான் நீதிபதி. மனிதன் இப்போ மனதை பார்த்து நல்லபடி நம்ம மாறணும். யார் மாத்துறது? முதல்ல நம்ம மாறணும். ஏன்னா கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது கண்ணில் இருக்கிற தூசி துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கையில தூசி இல்லாத போது அப்ப நாம் செய்யாவிட்டால் என்ன செய்வது? அப்ப நாம் தெளிவு பெற வேண்டும். எப்படி தெளிவு? அத்தனை தெளிவு கொடுத்துருக்கிறாரு பயிற்சியா. இங்க வந்து தெளிவடையில எங்க போய் தெளிவு? இப்படி தப்பினால் எப்படி வாய்க்குமாங்கிற மாதிரி அந்த சித்தெல்லாம் நமக்கு வேண்டாம். எளிமையான தேக பயிற்சி. 2 நோய் இருக்கு இல்லையா? அசைஞ்சு கெட்டு போனது 1, அசையாம அசைஞ்சு கெட்டு போனது 2, அசையாம கெட்டு போனது 1. சொல்லுங்க பார்க்கலாம். அசைஞ்சு கெட்டு போன 2 எதுங்க? நாக்கும் மனசும். அம்மாவுக்கு நன்றி. இதுதான் அசைஞ்சு கெட்டு போச்சு, வாயால கெட்டு போச்சு. அசையாம கெட்டு போனது அவ்வளவுதாங்க. எவ்வளவு போய் அற்புதத்தை கொடுத்தா. எப்பா உங்கள்கிட்ட 2 அசைஞ்சு போன கெட்டு போயிருக்கியா, சரி பண்ணலாம் வா. அசையாமல் கெட்டு போயிருக்குதா, வா சரி பண்ணிடலாம். இந்த அசையாத உடம்பை எவ்வளோ அசைக்கணும், எதுக்காக 4 மூச்சு மேலே வச்சு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். சும்மா கைவீடு சொல்லக்கூடாது. இதை தான் கோவிந்தா போட்டோம், ஆனால் தெரியல, அதனால முட்டாள்தோடு நினைக்கிறோம். கோவிந்தா போகிறது ஒன்று தான், அரகரா போகிறது ஒன்று தான், பராமரிதா கூப்பிடுறது ஒன்று தான், அல்லா கூப்பிடுறது ஒன்று தான். கை மேலே போனால் ரத்தம் அங்கே வரும். ஆனால் நமக்கு அது தெரியல, அது ஒரு சடங்கா பண்ணிட்டோம். மலை மேலே ஏறுறது சடங்கு இல்லை. மலையெல்லாம் மூச்சு நல்லா இருக்கும். 21,560 மூச்சு நல்லா விடணும். உடம்பு ஆக்சிஜன் தான் முக்கியம். இந்த ஆக்சிஜனை பற்றி கொரோனா நமக்கு அதில் தெளிவாக சொல்லிச்சு. இந்த கொரோனா எனக்கு என்ன பாடம் சொல்லிச்சு? உன்னுடைய நுரையினுடைய பெருமை நீ தெரிஞ்சுக்க. அதான் அன்னைக்கே சொன்னாங்க முப்பாட்டன், சோத்து பையன் முன்னாடி காத்து பையன் நப்படான்னு சொல்லி வச்சான். நம்ம சோத்து பையன் நப்பணும், காத்து பையன் இல்லாதவெல்லாம் போயிட்டாங்க. யாரெல்லாம் ஒழுங்காக மூச்சு பேர் சேர்க்கிறார்களெல்லாம் தப்பித்துள்ளார்கள். யாரெல்லாம் என் பேச்சை கேட்பவர்கள் அவர்களால் பாறை மேல் மண்மேல் வித்திட்டவர்கள் போல பேச்சை கேட்கார்கள், பாறைகள் மேல் வித்திட்டவர்கள் போல அவர் சொல்றார். ஏசுகிறார். யாரெல்லாம் பேச்சை கேட்டார்கள் அவர்கள் யாரு? 2 சொல்லுவார். பாறை மேல் வீடு கட்டியவர்கள் போல ஆவார்கள், கேட்காதவர்கள் எல்லாம் குழிகளில் வீடு கட்டியவர்கள் போல ஆவார்கள். யாருக்காரன் அவக்காரணுங்கிறார். அதான் மகிழ்ச்சி சொல்ல, சொல்லால் மட்டும் நம்பாத சுயமா தெளியணும். அப்ப எவ்வளவு அற்புதம் பாருங்க. அசைஞ்சிக்கு போட்டு போன மனதையும் வாயும், நீ மனதை நிறுத்தின வாயின் கட்டுப்படுங்க. ஏறு பாருங்க, தேவையில்லாம் பேச மாட்டான். ஏன்? அவன் மனம் கட்டுப்படுகிறது. மன வேகம் அதிகமாக வார்த்தை வேகம் அதிகமாகும். இப்ப மனவேகம் குறைந்தால் தானாக வார்த்தை அடங்கும், 5 புலங்கள் கட்டுப்படும். 5 புலங்கள் ஆள்றதான் ஐயப்பன். ஐயப்பன் மாலை போட்டவன் ஐயப்பன் அல்ல. 5 புலல் யாரும் ஆள்றான் ஐயப்பன். ஒரணனும் தொட்டியான் ஓரைந்து காப்பான். வித்து இல்ல பதறு. எவ்வளவு அருமையான வார்த்தை. ஊரு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற 5 வகை திரிவான் கட்டை. எவ்வளவு அதான வேதாத்திரி பேச்சை கொடுக்குது. அப்ப ஊரு ஒளி ஓசை சுவை நாற்றம் என்ற 5 வகை தெரிஞ்சுக்கணும். அவன் தான் வித்தகர்கள். ஒன்னும் தொட்டியான் ஓரைந்து காப்பான். வித்து இல்ல பதறு. சும்மா வித்தகர்கள் சொல்ல முடியாது. அதான் மகிழ்ச்சி இல்லையா? அந்த புருவத்திடை பூவில் தொட்டு வெளியால் 5 புலங்களை ஆளுக்களை போதிக்கிறாரு. நம்ம தான் ஆளணும். அந்த பயிற்சியா கொடுக்கிறாங்க. 5 புலங்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள்ள மெய்ப்பொருள் அறிவாய் காட்டி, எப்படி? ஒழுக்கத்தால். என்ன ஒழுக்கம்? 3 பத்திரம் ஒவ்வொருத்துக்கும் அவசியம் சொல்லியிருக்காங்க. அப்ப 3 பத்திரத்தை வச்சுக்க, மத்தெல்லாம் சரியா இருக்கும்பாங்க. பத்திரம் கூட்டு பத்திரம் தோட்டத்து பத்திரம் நினைக்கிறது இல்லை. 1 வாய் பத்திரமா இருக்கணும், சரிதாங்களா? இன்னொன்னு கை பத்திரமா இருக்கணும், இன்னொன்னு மெய் பத்திரமா இருக்கணும். எவ்வளவு அருமையான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் பொண்ணு பெருக்கி அதுதாங்க விடை கொடுக்குறாங்க. இங்கதான் ஒழுக்கம் வரும். சொல்லொழுக்கம், செயல் ஒழுக்கம், என்ன ஒழுக்கம்?
அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு பயிற்சியாக வர வேண்டும். தத்துவத்தில் அது பழக்க வழக்கம். அது 10 சொல்லுவா இல்லையா? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு 3. இந்த ஜெயின் டிப்ளமோ கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் கோபாலையா ஜூமில் வகுப்பு எடுப்பார், பிரமாதமாக இருக்கும். இதோட தொடர சொல்லியிருக்கிறோம். நம்முடைய கல்வித்துறை தலைவர், மண்டல தலைவர், சிஓபி நேரு உதவியாளர் கோபாலையா வந்திருக்காங்களா? நீ வர முடியல, நல்ல வகுப்பு எடுப்பார். அவர் என்ன சொல்வார்னா, இந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் எல்லாம் என்னங்க? பழக்கப்பதிவு. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, விளக்கப்பதிவும்பார். அப்ப இந்த வித்தியாசம் வேற திருவைக்கு 10 சொல்லி இருக்கிறோம். தான் சாமி சொல்லுவாங்க, மனிதன் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போற ஒரு ஜீவன் பார். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் ஒரு ஜீவனா இருக்கிறோம். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாரிவான் அற்றார் சொல்லாரு. நீ மெய்ப்பொருள் உள்ளாலும் என்ன கற்று என்ன பிரயோஜனம்? இதுக்கு வேற மேல விளக்கம் சொல்லுவாங்க. எப்படி நீ என்ன கத்துக்கிட்டாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யாரு ஆய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. துரியாத எங்க கொடுக்குறாங்க? மனவாளகை தவிர எங்கேயாவது ஆன்மடி மூலத்தை கொண்டிருக்காங்களா? இந்த பற்றா கொண்டு வார்த்தை தெரியுங்களா? 10 என்ன 10? இதெல்லாம் 10 இல்ல, குறை. நீ பற்றாத குறைதான் பற்றாக்குறை. எது? நீ இந்த ஆன்மா எதை பற்ற விட பற்றாத குறைதான் பற்றாக்குறை. வேற எங்க சொல்லிக் கொடுக்காங்க நமக்கு? இந்த சுத்தவெளி தெய்வத்தை, துரியாத தெய்வத்தை பாரதி கூட சொல்லுவார், செத்த பின்பு சோழம் என்பது என்னடா? வாழுங்காலத்தில் உணர முடியாது. மகிழ்ச்சி கொடுத்த பாக்கியம். தாய்மான சாமி கூப்பிடுறாரு, காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவ போகம் ஒன்று பெரும்பி வெள்ள பொங்கி ததும்பி புரணமா ஏகுருவாய் கிடக்குது. ஏகுருவாய் ஏக்கந்தம், ஏகாந்தம் இல்லை, ஏக்கந்தம். துரிய அதீதம். துரியம் அது அதீதம். துரியமே தான் அது அதீதம். துரியத்தில் ஒடுங்கி எல்லாத்தையும் மறந்துடுறோம், அங்க விரிஞ்சு எல்லாத்தையும் மறந்துடுறோம். அவ்வளவுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அதீதம், இது துரியம். என்ன வார்த்தையை பாருங்க. அப்போ காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார போகமனு பெரின்பு வெள்ளம் பொங்கி ததும்பி பூர்ணமாய் ஏகுருவாய் கிடக்குதையோ எடுத்த தேகம் விழுமுன்னே பூசிக்க கூப்பினார். இத்தனை தாயுமானதுக்கு அப்புறம் வேதாத்திரி மகிழ்ச்சி கருணையினால ஆர்வாளர்கள், மனமுடையவர்கள் இதை பத்தி ஆராய்ச்சி தேவைப்படுதல் உணர்ந்திருக்கிறாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க, எந்த வித்தியாசமே இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேருக்கு ஒரு வருஷத்துல துரியாத்து கொடுக்கணும். அப்பதான் சமாதானம் வரும். நீங்க 10 பேரையாவது துரியாத கொடுக்கலன்னா அவங்களால என்ன, நானே யாரும் தெரியாது, முடியாது. ஆக்கணை பத்தாது, சாந்தி பத்தாது, துரியம் பத்தாது. என்ன பண்ணும்? துரியாத கொடுக்கணும். என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனை இணைத்தான். இந்த வரிதான். எப்படி? என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனை இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மைங்கிறார். அப்பா எங்கிட்ட மட்டும் இல்லப்பா, உங்களும் இருக்குதப்பா. உணர்ந்து கடை தேர்வு கடை வீதி உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் ஒருங்கிணைத்து டாமட்டில் உலகமே வாங்க, இங்கதான் சமாதானம் அடைய முடியும். யாரெல்லாம் தன் மூலம் எது, எல்லாத்துக்கும் மூலம் எது என்று தெரிந்து கொண்டவர்களால் தான் சமாதானம் சொல்ல முடியும். சமாதானம் சொல்லுவன் பாக்கியவான், அடைவன் பாக்கியவான். உலகத்தில் சமாதானம் வர வேண்டும் என்றால் ஒரே வழி, ஒவ்வொருவரும் இந்த மூலத்துடைய ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும். அது தெரியாத வரைக்கும் பெரும்பாலும் தடமாற்ற வரும். எல்லா தனியும் கடல்ல போய் சேர்ந்துருச்சுன்னா அது தனித்தன்மை இல்லை, தனி பேர் இல்லை, ஒன்றும் இல்லை, மரியாதை இல்லை, மான ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிற வரைக்கும் அது வித்தியாசம் இருக்கும். இதுதான் வேதாத்திரி மகர்ஷி அந்த வார்த்தைகளை எல்லாம் மெய்ப்பித்திருக்கிறார்கள். எப்படி சமாதானம்? எங்கே எந்த ஒன்றை அறிந்தீர்கள் இறைவன் சொன்னாங்க இல்லையா, அருமையா. அதுதான் அந்த பற்றாத குறை. எல்லாரையும் பற்ற வைப்போ, கெஞ்சி ஓரியாண்டு பறஞ்சு முள்ள துரியாத்தை கொடுத்துருவோம். தானா புரியும். பாலுக்கு பெற ஊத்துங்க, தானா அது தயிராகும். கொஞ்சம் அசைங்க, தானா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். வெண்ணெய் நல்லா காய்ச்சிருங்க, கெட்டு போத நெய்யா மாறிடும். அப்பதான் அவளை யாருக்கும் துன்பம் வராது,
அவரெல்லாம் யாருக்கும் திரும்ப வராது. நல்லா காய்ச்சின நெய் எதை போட கெட்டு போகாது. சாப்பிட்ற பொருள் 2 பொருள் தான் கெட்டு போகாது. ஒன்று நல்லா காய்ச்சின நெய், இன்னொன்று தேன். அதான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தேனுன்னு பேர் வைப்பாங்க. ஏன்? தானும் கெட்டு போகாமல் தன்னோட பொண்ணை கெட்டு போகிற சக்தி பெண்மைக்கு உண்டு. விளையாட்டு எடுத்துக்கூடாது. பெண்மைங்கிறது சாதாரணமானதல்ல, அது ஒரு தன்மை, உருவம் அல்ல. ஆண்கிட்ட பெண்மை இருக்கிறது. ஆண் தான் பெண்ணு நினைச்சுக்க வேண்டாம். ஆண்களிடமும் பெண்மை இருக்கிறது, ஆண்மையும் இருக்கிறது. பெண்ணிடம் பெண்மையும் இருக்கிறது, ஆண்மையும் இருக்கிறது. ஆனால் பெண்மை என்பது உருவத்தால் அல்ல, அது ஒரு தன்மை. 2 தன்மை எல்லார்ட்டும் இருக்குது. ஆண்கள்கிட்ட பெண்மை ஆட்சியில் இருக்கிறது, ஆண்மை அடங்கி இருக்கிறது. ஆண்களிட ஆண்மை ஆட்சியில் இருக்கிறது, பெண்மை அடங்கி இருக்கிறது. எப்ப சமாதானம் வரும்? இந்த உணரணும். நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, பெண்கள் தான் பெருசு, பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை. தெரிய நல்ல ஒளி காட்டுவது அல்ல, ஒளி பிரச்சாரம். தன்மை 2 இருக்கிறது. இறை தன்மை தான், இறை உருவம் அல்ல. அப்ப 2 தன்மை என்ன? ஒன்று ஆண்மை வன்மை, பெண்மை மென்மை. 2ஆ புரிஞ்சுக்கணும். ஆண்மை ஆண்டுனாவே சுத்தி இருப்பது பாரு, பெட்டுனா அடங்கி இருப்பது பாரு. சாமிஜியினுடைய ஒரு விளக்கம் இருக்கும், ஆடியோ இருக்கும். இந்த ஆண்டு பெண்ணு ஏன் வந்தது? ஆண் பெண் அல்ல. ஆண்டு என்பது சுத்தி இருக்கிறது ஆண்டு, உள்ள இருக்கிறது அடங்கி இருக்கிறது பெட்டு. அதான் பெட்டின்னு வச்சாங்க. இது அம்மா வரம்பு என்ன பண்ணலாம்? அந்த காலத்தில் பெண்கள் ஆண்களுடைய அரவணையில் வாழ்கிற கூட அப்படிதான் இருக்குது. உண்மை சொல்லிட முடியாது. அதனால் 2மே இருக்கிறது. இப்போ கூட பறவைகள், பெண் பறவைகளை பாருங்க, ஆண் பறவைகளை பாருங்க, பெண் விருதத்தை பாருங்க. இயல்பாது. இது தெய்வ குணம். தாய்மை என்பது தெய்வீக குணம், பெண்மை என்பது தெய்வீக மிருகத்தில் இருக்குது, பறவைகளுக்கு எல்லாத்திலும் இருக்குது. அப்ப அங்க வன்மை இருக்கிறது, இங்க மென்மை இருக்கிறது. ஆனா ஒரு பெரிய சக்தியை உணர்ந்து கொள்ளணும். இந்த வன்மை மென்மைக்குள் கரைந்து போகும். வன்மை மென்மைக்குள் கரைந்து போகும். இந்த மென்மை வன்மையை கரைக்கும். நல்ல வாயனை பாருங்க. அந்த வன்மை மென்மைக்குள் கரைந்து போகும். ஆனா அந்த மென்மை வன்மையை கரைக்கும். இதுதான் வாழ்க்கை. இதை உணர்ந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். நான் பேசி தற்பெருமை பேசுவார்கள். தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி, அதுக்கு விடை கொடுத்தார் சாமிஜி. தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிறரே பிற செயல்களை, குடும்பத்தில் சக அண்ணன் தம்பி கிட்ட, இதெல்லாம் எதனால வருது? தற்பெருமைங்கிறார். ஏதோ வெளியில் எங்கேயும் வேண்டாம். தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிறரை பிற செயலை குறை கூறும் அற்பமான முடிவு சிலர் நம்பில். சாமி நம்பில சொல்ல அவரும் உணர்ந்திருக்கிறார். என்ன பண்ணலாம்? அடுத்த வரி என்னங்க தெரியுமா? அந்த கவிதையை வேறாஜன் அவசியம் மனப்பாடம் பண்ணிக்கணும். நம்பி கூட செயல்படலாம். யாராவது சொன்னா கூட பொறுத்து போகலாம், திருந்தா திருத்திக்கலாம். ஒன்று தவறாக இருந்தால் திருத்திக்கணும், சரியா இருந்தால் உணர வைக்கணும். 2 வேலை தான் மேலே. அப்ப தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிறரே பிற செயலை கூறி அவர் அன்பு கொண்டு அவர்களைங்கிறார். என்ன சொல்றாரு? ஒதுக்கிறாத அன்பு கொண்டு அவர்களையும் சொற்கனிவாய் வாழ்த்தி, சொற்களை வாழ்த்தி இல்ல, சொற்கனிவாய் வாழ்த்திங்கிறார். கனிவோடு வாழ்த்தணும், உள்ளபூர்வ வாழ்த்தணும். சொற்கனிவாய் அவர்களையும் சொற்கனிவாய் வாழ்த்தி அவர் உயிரை அவர் அறிவை அருந்திய செய்வோம். அவர் உயிரது அவருடைய அறிவது சொத்தருடைய பின்னம். அவர் அறிவை அவர் உயிரை அருந்திய செய்ய சமுதாய தொண்டாங்கிறாரு. ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கும் ஒவ்வொரு அருளுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? நாம் குறைந்தது ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 அருளை தான் உருவாக்கணும். அதான் பொறுப்பு. சரியா? சமுதாய தொண்டுங்கிறார். அது அவருக்கு ஒருத்தர் செய்யற தொண்டு, சமுதாய தொண்டு. அடுத்த வரி முக்கியமான வரிங்க. நம் தகமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பு. நான் பொறுமையா இருக்கிறேன் மன்றத்துக்கு செய்யற வேலையை செய்யறோமாங்கிறது நம்ம சோதிச்சு பார்த்துக்கலாம். யாரும் நம்ம சோதிக்க வேண்டாம். ஏன்னா இங்க பூரா சேவை. யாரும் குறை சொல்லுக்கு யாரும் உரிமை இல்லை. செய்யற வரைக்கும் லாபம். பொறுப்பு ஏற்றுட்டா செய்யணும், இல்லைன்னா பொறுப்பை விட்டுணும். அவ்வளவுதான் சொல்றது. பொறுப்பு ஏற்றுட்டா செய்யணும், இல்லைன்னா பொறுப்பு செய்யணும், அவ்வளவுதான். ஒழிய செஞ்சு அவங்கிறது சேவையில் இல்லை. அவை நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அப்ப இதுதான் அர்த்தம். என்ன சொல்றாங்க? அதுல அந்த அற்புதமான உயிர் உணரணும். அந்த உயிரை உணர்வது மட்டுமல்ல, உயிருக்கு மூலத்தை உணரணும். அதான் பற்றாக்குறை பற்றாதகுறை சொல்ல.
பற்றாக்குறை எங்கேயோ வேண்டாம். தயவு செய்து ஆன்மா பற்றாத குறை தான். இதுக்கு ஒரு வரி சொல்கிறார், எல்லையற்ற பரவெளியில் எண்ணத்தை விரித்தகன்று அன்னையில் நிற்க நிற்க. துரியாத போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை, அதுவா நிற்கணும். நீ அதுவானாலும் அதுவே சொல்லும். எல்லையற்ற பரவெளியில் எண்ணத்தை விரித்தகன்று அந்நிலையில் நிற்க நிற்க இல்லை என்று புலன் கருதும். அனுபவம் என்னங்களோ இல்லையே நினைக்க. ஆனால் இருப்பு நிலை அறிவெய்து உண்மை உண்மைங்கிறார். உலக சமாதான தூதர்னு யாருங்க? நாம் பண்பட வேண்டும், பயன்பட வேண்டும். பண்பட்டா மட்டும் போதாது, பயன்படணும். சரியா? ஒரு நெல்லு கொள்ளெல்லாம் கூட எவ்வளவு பயன் கொடுக்குது. கல்லும் மரமும் மௌனிலிருந்து கடமைதாரால் செயலாகும் போது நமக்கு ஒரு அருமையான மறைமுகமான உத்தரவு போட்டிருக்கிறார் சாமி. இதே நமக்கு ஒரு கட்டளையை போட்டிருக்காரு. ஆனால் கட்டளை மாதிரி தெரியாது. அப்பா, கல்லும் மரமும் மௌனிலிருந்து கடமைதாரால் செயலாகும் போது சொல்லும் கருத்து உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு உலகம் போறான். சொல்லும் கருத்து உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தையும் மறக்கிறான். நம்ம ஒருபடி உலக ஒற்றுமை இருக்கா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க. இந்த சட்டம் எங்கிருந்து வந்திருக்கு நினைச்சு பார்க்கணும். சமுதாயத்தால் நாம் வளர்கிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். நாம் சமயத்துக்கு ஏதாவது செய்யணும், அவ்வளவுதான். கடன், கடமை, டியூட்டி, வார்த்தையெல்லாம் விளக்கணும் இங்கே தான். அப்ப கல்லும் மரமும் மௌனில் நின்று கடமைதாராது செயலாகும் போது சொல்லும் கருத்துடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டுங்கிறார். சாமிஜிக்கே புரியல, ஏண்டா எல்லாம் இருக்குது ஏன் சுகம் கெடுக்கிறான்னு தெரியல. இல்லாதவங்க கூட பரவாயில்ல, ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தையும் மறந்துடுறாங்களே. ஏன் விட கொடுக்கிறார்? அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வேண்டுமென்று ஆசனை பேராசை ஆக்கி கொண்டு தொல்லை விடும் அன்பர்களை சுருங்க சொல்வேன், சுயநிலை அறிய கருதவே போதும். அப்ப என்ன விடை? இவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் சமூகத்தை மறக்கிறதுக்கும் ஒரே காரணம், உயிரை உணரவில்லை. அப்ப எல்லாம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அவ்வளவுதாங்க. வலுவா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யாரோ 4 பேர் நமக்காக கொடுப்பாங்க, பயிற்சி கொடுத்துருவாங்க. என்னதான் வாழ்க்கை? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்னுடைய எண்ணங்கள் உறங்குவதில் அறம் செய்ய விரும்பு. நம்ம நடக்கும் நினைங்க தான் நடக்குது. அப்ப இந்த ஏதோ கொஞ்சமாக இந்த நகரம் முழுவதும் வான்காதம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நல்ல எண்ணங்களை பரப்புங்கள். புண்ணிய வசனங்கள், புண்ணியாசனம் அல்ல, புண்ணிய வசனங்கள், நல்ல வார்த்தைகள். நலம் எண்ணி நலம் சொல்லி நல்லதான் நடக்கும் என்று சொல்லி உலக சமாதானம் ஏற்பட வேண்டால் தனி மனிதமான அமைதி பெற்றால், தனி மனித உடல் சீரடைத்தால், தனி மனிதனுடைய நம்பிக்கை ஏற்பட்டால் நம்புவோம். அப்ப இதுதான் இன்றைய உலக தொண்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? தொண்டு தான். இது 2 லாபம். ஒரே செயல்ல 5 நலம் பெற முடியும். இதை இந்த செய்தி மட்டும் நிறைய போறேங்க. இவ்வளவு நேரம் பேசல என்னங்க, நாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், ஒரு மகானுடைய சீடராக இருக்கிறோம், அவருடைய அருள் தந்தையினுடைய பிள்ளையாக இருக்கிறோம். 2 லாபம் நமக்கு. எல்லா ஆன்மீக மார்க்கத்துக்கும் நமக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று, அவங்க சீடராக மட்டும்தான் இருப்பாங்க. பெரும்பாலும் குரு பரம்பரை உருவாக்க மாட்டாங்க. லட்சக்கணக்கான சீடர் இருப்பாங்க. குரு பரம்பரை உருவாக்கணும் ஒரே ஒரு மகான் வேதாத்திரி மகன் மட்டும்தான். வேற யாரும் இவ்வளவு குருவில் உருவாக்கல. எல்லாரும் குரு தான். சாமியினுடைய உடல் மறைவுக்காக எத்தனை லட்சம் பேர் அருள் ஆயிருக்காங்க. வேற எங்கேயும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இதெல்லாம் எல்லை கட்டு போனால் வேணா போயிடும். விதைச்சிடும். எல்லாருக்கும் விளையிறது விளையட்டும். உரமாக ஒன்று வளர்ந்தா மரம், இல்லைன்னா உரம் வீணா போவாது தான் நம்பிக்கை. ஆகவே 2 விஷயம். ஒன்று, இந்த சேவை செய்கிறவங்களுக்கு ஒன்று, நமக்கு குரு காணிக்கை செலுத்த முடியும். சாமிஜி குரு காணிக்கை என்ன கேட்குறாரு? இந்த ஆண்டு விழாவில் இந்த உலக அமைதிக்கு தொண்டுக்கு நான் ஒரு தொண்டன். ஒவ்வொரு தொண்டன் தான், அவரு மட்டும் இல்லை, எல்லாரும் தொண்டன் தான். இந்த தொண்டன் என்ன செய்யணும்? சமுதாயத்துக்கு முதல்ல இந்த மகரிஷி குரு காணிக்கை கொடுக்கணும். அதானே கேட்குறாரு. நீ இந்த பயிற்சி ஒழுங்கா செய்ய கேட்டார் இல்லையா? இன்னைக்கு நான் பயிற்சி பண்ணி வந்தேன்னு சொல்ல முடியும், சொல்லணும். அப்படி இருக்கணும். ஏன்னா சாப்பிட கூட வேலை இருக்குல்ல. அப்போ உடம்பு பயிற்சி ரொம்ப முக்கியம், சாப்பாடோட முக்கியம். சரிங்களா? அது கூட இவரு தான் சொல்லுவார், திருக்குறள் காலி பண்ணார். ஏய், நாய் கட்ட கேடுக்கு உடற்பயிற்சி பண்ணாமல் சாப்பிடாதுரா. புரியுது வார்த்தை? திருக்குறள் காலி பண்ணார் தெரியுமில்லை? பேராசிரியர், மிகப்பெரிய பேராசிரியர் பொன்னம்பளையா, உலகநாத ஐயா, சுப்பையா, அவங்க சம இயக்கம் நேயர்கள். நாய்க்கட்ட கேடுக்கு உடற்பயிற்சி சாப்பிடாது. படுத்துக்கிட்டே நாய் சாப்பிடுதுதா? எழுந்துச்சு உடம்பு குலுக்கி ரோடு ஓடிட்டு வந்தா சாப்பிடும். நம்ம தான் படுத்துக்கிட்டே சாப்பிட்றோம் அவர் சொல்லுவார். நான் சொல்லல, இது
என்னுடைய குருநாதர் குருவின் அடுத்த ஊடா வந்த திருக்காளிப்பாடு வார்த்தை சரிங்களா. அப்போ உடற்பயிற்சி. அப்போ குருவுக்கு செய்கிற உதவி என்ன? 2 பேருக்கு நீ செய்கிறது குரு காணிக்க, அது அடுத்த குரு காணிக்க என்ன? 2 பேருக்கு அது 3 பேர் பயிற்சி 4 பேர். அப்போ 2 வேலை முடிஞ்சுதா? 1 குரு காணிக்க செலுத்திடுறோம், 2 சமுதாய கடனை தீர்க்கிறோம். சமுதாய கடன் பண்ணணும் ஏதாவது செய்யணும் இல்லைங்களா. உற்ற செல்வம் உடலைப்பு அது உலக தொண்டாட்டி மகிழுங்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? 4 பேர் உடற்பயிற்சி கொடுத்தா பணம் கொடுக்கணும், காசு கொடுக்க வேண்டாம். அது உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாவே அது மிகப்பெரிய சமுதாய தொண்டுங்க. அப்போ 2 நடந்துருச்சு. 3வது என்ன நடக்குது? என்ன வருதுங்களே, இதில் ஒரு புண்ணிய கொள்முதல் இருக்கு. சும்மா இல்லை, நீங்கள் வேண்டாம்னு நினைக்கலாம், நாங்கள் வேண்டாம்னு நினைக்கலாம். ஆனால் எத்தனை பேர் வாழ்த்து என் கூட ஒரு புண்ணிய கொள்முதல் போதா இல்லைங்களா? விளையாட்டு இல்லை. எத்தனை கோவிலை போய் அர்ச்சனை பண்ணி வாங்காத சக்தியை இத்தனை பேர் உள்ளத்தில் கூட என்ன அழகு எனக்கு உயர்த்தி இருக்குது. இந்த உயருக்கெல்லாம் காரணம் யாரோ இல்லை, அத்தனை பேர் வாழ்த்துக்கள், வழிகாட்டுதல், ஆசீர்வாதம் அத்தனையும் யார் முடியாது. சரியா? வள்ளுவரே சொல்றாரியா, பல எல்லாராகிய காரணம் திருக்குறள் இருக்கார், பல எல்லாராகிய காரணம் பார்த்தீங்களா? அதே தான். நோட்பாருன்னா ஏதோ போய் கும்பிடல, நல்ல எண்ணம் எண்ணாதவர்கள் சிலர், நல்ல எண்ணாதவங்க அதிகம், கென்றவங்க நல்ல எண்ணுவோம். பிரபஞ்சம் வரைக்கும் போகுது. இன்னைக்கு மலரை பறித்தால் கூட பறிக்க முடியாங்கிறாங்க. ஒரு மலர் பறிச்சா கூட பிரபஞ்சம் போகுது. அப்ப சரிங்களா? 2 விஷயம் பார்த்துட்டோமா? 1 குருகாணிக்கை செலுத்திட்டோம். எப்படி நான் இன்னைக்கு பயிற்சி பண்ணான் அன்னைக்கு குருகாணிக்க செலுத்தல. 2வது சமுதாய கடனை 2 பேருக்கு ஒரு மாசத்துல ஒரு 5 பேர் 10 பேர், நான் தினம் 2 பேர் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு ஆனால் செய்ய. 3வது இதுல ஒரு புண்ணிய கொள்முதல் இருக்குது. 4வது என்னங்க? வினைப்பதிவு தூய்மையாகும். தொண்டு செய்தால் கொண்டு வினை போகுங்க. உண்மைதானே? உன்னை அறிந்து உலகம் தொண்டு செய்ய, இறைவன் அடைவதற்கு தொண்டு செய்யணுங்கிறாரு. இறைவனை அடைவதற்கு தொண்டு செய்யணும்னு என்ன? பதிவு போகணும். உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வேன். அப்ப நம்ம செய்யணுமா இல்லையா? அப்ப 4வது என்னங்க? வினைப்பதிவு. 5வது இந்த கைதான், நீ அதுவாகலாம், நீயே அதுவாக, தானே நானே, நானே நானே தானே தானே நானே. இதெல்லாம் சும்மா வார்த்தை இல்லை. தானே நானே, நானே தானே. இதுதான் பிரம்மம், ஏகம் பிரம் அகம்மா சொல்லியிருக்காரு. சொல்லி அப்போ உலக தொண்டர்கள் யாரு? நம்ம எல்லாருமே உலக தொண்டர் தான். நாளைக்கு உள்ளவர்கள் உலக தொண்டர் தான். வேதாத்துடைய உண்மை தொண்டராக இருக்கணும். உலக தொண்டன் ஆகணும்னா என்ன ஆகணும்? ராணுவத்தில் போய் வேலை பார்க்கணும், ராணுவத்தில் வேலைக்கு சேரணும். போய் கோர்ட்டில் வாதாடணும்னா முதல்ல வக்கீல் படி. அப்போ இது நமக்கு அடிப்படை. சரியா? அப்போ வேதாந்த தொண்டனா ஆயிட்டோம்னா எளிமையா நம்ம என்ன பண்ணலாங்க? 4 செய்ய முடியும். மற்றெல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் ஒன்று செய்யறாங்க. ஆனால் 5 செய்யக்கூடிய ஒரு இடம் நமக்கு இருக்கு. நிறைய பேர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் தான் அம்மா தான் செய்ய சொல்லல. ஆனால் இந்த தொண்டில் 5 பெற முடியும் என்று சொல்லி, இது யாரோ கொடுப்பதல்ல, நமக்கு நானே தானும் உயர்ந்து கொண்டு உயர்த்த தர்மத்தின் பிள்ளை சொல்லுவாங்க. தானும் உயர்ந்து கொண்டு உயர்த்திய தர்மத்தின் பிள்ளை. ஆகவே அருத்தனுடைய சத்தியமான வாக்கை இந்த ஆண்டு விழாவில் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் அதன்படி அடுத்த ஆண்டு விழாக்குள்ள ஒரு வெற்றியாளராக, ஒரு சமுதாய தொண்டராக, ஒரு அமைப்பினுடைய ஒரு தாபகராக, ஒரு தவமையை உருவாக்குனவராக, அறக்கட்டளை உருவாக்குனராக ஏதாவது ஒன்று வெற்றியோடு வந்து இந்த அரங்கத்தில் உட்கார அமர்வோம் என்று சொல்லி ஒரே ஒரு உறுதிமொழி சேர்த்து சொல்லாங்களா? மதங்கிடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்க. மதங்கிடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம். மதங்கிடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம். எப்போது சொல்லுவோம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம். நான் எனது வாழ்நாளில்
யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி வெற்றி காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி வெற்றி காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி வெற்றி காணும் அனைவரையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி காணிக்கையாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு அன்பான வேண்டுகோள், ஐயா சொன்ன மாதிரி எங்கேயாவது இருக்கும் போய் இன்னைக்கு காங்கியம் நிகழ்வு, இதெல்லாம் அன்பு கட்டளை ஏற்று அதனால் உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தொண்டாற்றி வெற்றி காண்போம்.